ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருவிழாக்காக ஊருக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொன்னேன். தீர்த்த குடம் எடுக்கிறதுக்காக அங்கே போயிருந்தோம் ஆற்றுக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. எங்கள் ஆறை பார்த்தீங்களா, நல்லா பெருசாக இருந்தது. அப்புறம் வர வழியில் எருமை மாடு இருந்துச்சு, அதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு சாமியை பார்க்க போனோம். ஒரு 5 கோயில் போயிருப்போம். நாங்கள் 5 கோயிலில் நாங்கள் திருவிழாவே மாரியம்மன் கோயிலில் தான், பகவதி அம்மன் பேர். அவங்க கோயிலில் வந்து கடைசியாக தீர்த்தம் ஊற்றுறதுக்காக மற்ற நடுவில் இருக்க ஒரு 5 கோவிலுக்கு போவோம். இது எங்கள் ஊர் ஜமீன்தார் வீடு. இதுதான் வந்து அந்த காலத்து அரண்மனை. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த காலத்தில் இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் புனரமைக்கலை, பழைய மாதிரியே தான் இருக்குது. அப்புறம் கோயிலுக்குள்ளார போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பேப்பர் பூ ஒன்று பார்த்தோம். அது நல்லா இருந்தது, அழகாக அப்படியே ஒரு கோவில் கோபுரமும் தெரிஞ்சு ரொம்ப அழகாக இருந்ததுன்னு எடுத்துக்கிட்டோம். அம்மனுக்கு நம்ம கொண்டு போன தீர்த்தத்தில் தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மன் வந்து எங்களுக்கே டார்க்காக தான் தெரிஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கோவில் போயிருந்தோம். இந்த கோவில் தான் ரொம்ப பெரிய கோவிலாக இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. நாங்கள் வந்து வருஷம் போவோம், ஆனால் இந்த மாதிரி தீர்த்த குடத்துக்கு போனதில்லை. இதுதான் எனக்கே ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு தீர்த்த குடத்தில் தண்ணியெல்லாம் ஊற்றி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இவர் அழகாக நிழல் கொடுக்கவும் நம்ம தம்பி அப்படியே போய் உட்காந்துட்டா. அப்படி நெக்ஸ்ட்டு இன்னொரு அம்மன் கோவில் போயிருந்தோம். அவங்களுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி அலங்காரம் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ஊர் மாரியம்மன். நம்ம அம்மாவுக்கும் தண்ணியை ஊற்றி அலங்காரம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கோவிலில் போயிட்டு தண்ணியை தடபொடலாக ஊற்றி அப்படியே கொஞ்சம் மாவிளக்கெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வர்றதுக்காக கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா இதுக்கு நாங்கள் போவோம். இது எப்போவுமே வந்துட்டு ஒரு வாரத்தோடு ஆட்டம் பாட்டத்தோடு நாங்கள் கொண்டு போய் அம்மனுக்கு தண்ணியை ஊற்றிட்டு வருவோம், அதாவது தீர்த்தத்தை ஊற்றிட்டு வருவோம். இப்படி போகிற வழிலாம் எங்களுக்கு வந்து வெயில்னால மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே தண்ணிலாம் அடித்து விடுவாங்க. தண்ணி வந்து வீணாக்கக்கூடாது. ஆனால் இந்த நேரத்தில் இது இல்லைன்னா எங்களால் நடக்கவே முடியாது. அதனால் அளவாக ஊற்றுவாங்க. அதை நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே அப்படியே போய்க்க வேண்டியதான். கூட நமக்கு டேங்க்கில் தண்ணியும் கிடைக்கும் ஊரில். அப்புறம் இந்த டேங்கர் லாரிலையும் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுவாங்க. அதனால் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே போவோம். போகிற வழியில் நமக்கு வந்து ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ரஸ்னா பாக்கெட்லாம் கொடுத்து நம்மளை குளிர்ச்சி பண்ணி தான் அனுப்புவாங்க. மறுபடி திரும்பி வரும்போது கூட நீர்மோர் பானக்கம் அதெல்லாம் கொடுப்பாங்க. நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக கிளம்பி போய் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வர்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒற்றுமையாக நல்லா ஜாலியாகவே இருக்கும். இதுக்கப்புறம் வர வீடியோவை அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க. எங்கள் ஊர் கோவில் பற்றி சொல்லணுன்னா சின்ன மாரியம்மன் தான். ஒரு 50-60 குடும்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் வருவோம். 3 நாள் திருவிழா நடக்கும். ஆனால் இந்த வருஷம் 3 நாள் திருவிழா நடக்கலை. எதனால் அப்படின்னா நம்ம ஊர் சாமிக்கு கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம். அதனால் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு செலவுகள் நிறைய இருக்கிறதுனால இந்த செலவை தவிர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் திருவிழா மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போகும்போது ஒரு நாள் திருவிழாலேயே நம்ம வந்து என்னன்னா தீர்த்த குடம் கொண்டு போய் இது பண்ணிவிட்டு சாயங்காலமாக நம்ம அம்மனுக்கு வந்து மாவிளக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. மாவிளக்கு நாங்கள் எப்படி போடுவோம் அப்படின்னா ஊர் மேலதாளத்தோட அழைச்சிட்டு வந்து எல்லாரையுமே அழைச்சிட்டு வந்து ஒரே நேரத்தில் மாவிளக்கு போடுவோம். இந்த வருஷம் அந்த மாதிரி அமையலை. இந்த வருஷம் எங்களுக்கு வந்து வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஏன்னா 3 நாள் திருவிழாங்கும் போது மொதல் நாள் போயிட்டு வாழை, இந்த நொங்கு, இந்த தேங்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டி பந்தல்லாம் போட்டு வைப்பாங்க. 2வது நாள் வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்துட்டு மொதல் நாள் ஈவினிங்கே வந்து மாரியாயி கும்பிடுவாங்க. அதுக்கு வந்து எல்லோரும் வீட்டு சாதம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் கரகம்லாம் பாலிப்பாங்க. கரகம் பலித்து அம்மனை கொண்டு வந்து 3 நாள் வச்சுருப்பாங்க கோவிலில். அதாவது உற்சவ அம்மன்னு சொல்லுவாங்கள்ல அவங்கள. அப்புறமேட்டுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் இதே தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போவோம். தீர்த்த குடம் எடுக்க போவேல வந்துட்டு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஆரவாரத்தோடு நல்லா ஜாலியாக போயிட்டு வருவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு தீர்த்த குடம் எடுத்ததுக்கப்புறம் அன்றைக்கி மதியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் வாக்கில் மாவிளக்கு படைப்போம். மாவிளக்கு படைச்சிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவோன்னா கெடாவெட்டு, காலையில் கெடாவெட்டு பண்ணிவிட்டு எல்லா வீட்லேயும் நான்வெஜ்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக மஞ்சள் நீர் ஊற்றுவோம். நல்லா ஜாலியாக போகும். அப்புறம் நைட்டு கரகம் பாலிச்சதோட கொண்டு அந்த அம்மனை ஆற்றுல இறக்கி விட்டுட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி ஆறுனா கிணறுல போயிட்டு பண்ணுவோம். கிணத்தடி எங்கள் ஊரில் நல்லாயிருக்கும், அதெல்லாம் பண்ணுவோம். அடுத்த வருஷம் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த வருஷம் இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக போச்சு. கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தமும் இருந்துச்சு, பழைய மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வருத்தமும் இருந்துச்சு. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம் ஊரில். இப்படி தான் போனோம்.
போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு சின்னதாக ஒரு மாவிளக்கு நாங்கள் படைச்சிட்டு வந்தோம். ஏன்னா நாங்கள் வெளியூர்லேயே இருந்தாலுமே நம்மளும் அங்கே ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் நாங்களும் மாவிளக்கு தனியாக வச்சு படைப்போம். நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்தாச்சு. இவ்வளோ தான் எங்களோட வீடியோ. நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 76 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டேன். ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.